டயனான்னு ஒரு பொண்ணு, அசாத்திய ஸ்டைலா இருப்பா. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். முட்டு வரைக்கும் பாவாடை, கை இல்லாத சட்டை, டீனேஜ் இல்ல, அவளை அப்படி பாக்குறதுக்கு உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணோம். அப்படி ஒரு அழகு. அதே நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவட்ட எதெல்லாம் அழகா தெரிஞ்சதோ அதே அறகுறையா தெரிய ஆரம்பிச்சது. அவ கேரக்டர் மேலேயே சந்தேகம் வரும். அந்த நேரத்துல தான் இப்ப நீ சொன்னிய அது மாதிரி டயனாவை யாருடைய தப்பா பார்த்ததா அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவனுக்கு சொன்னதா என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னான். டயனா எவ்வளவோ அழுதா என்னை நம்புன்னு கெஞ்சினா, அதே மீறி நான் அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்த்தது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதுவும் டெட் பாடியா. நான் மட்டும் அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்காம இருந்தேன்னா டயனா செத்துக்க மாட்டா. ஆனந்தி இடத்துல அவ இருந்திருப்பா. டயனா என்ன லவ் பண்ணதும் உண்மை, அவ என்ன நம்புன்னு சொன்னதும் உண்மை. உண்மை நடக்கும், பொய் பறக்கும். ஒரு பொண்ணு வாழ்க்கை நம்ம வார்த்தை மட்டும் வாய்க்கு வந்தபடி யூஸ் பண்ண கூடாது.